ஜெபம். இயேசுவின் வாழ்வில் ஜெபம் முக்கியமான இடத்தை வகிப்பதை பார்க்கின்றோம். இயேசு வெவ்வேறு நேரங்களில் ஜெபிப்பதை விவிலியம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இயேசு கடவுளாக இருந்த போதிலும் அவர் எப்பொழுதுமே ஜெபிப்பதை பார்க்கின்றோம். இதன் மூலமாக நாமும் நம்முடைய வாழ்விலும் எந்த செயல்களை செய்வதற்கு முன்பும் ஜெபிக்க வேண்டும், இறைவனை சார்ந்து வாழ வேண்டும், இறை அருளை தேட வேண்டும் என்பதை இயேசு நமக்கு வலியுறுத்துகின்றார். அருளப்பர் நற்செய்தி அதிகாரம் 11:41 இயேசு கடவுளுக்கு நன்றி கூறுகின்றார். மத்தேயு அதிகாரம் 11:25 இயேசு தந்தையே, விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே என்று ஜெபிப்பதை பார்க்கின்றோம். அருளப்பர் நற்செய்தி 17 அதிகாரம் 1 முதல் 26 முடிய வசனங்களில் இயேசு தான் அன்பு செய்த சீடர்களுக்காக பரிந்துரைப்பதை பார்க்கின்றோம். மார்க்கு நற்செய்தி 1:35 அதிகாலையிலே இயேசு கருக்கல்லோடு எழுந்து ஜெபிப்பதை பார்க்கின்றோம். லூகாஸ் நற்செய்தி 5 அதிகாரம் 16 வசனத்திலே இயேசு தனிமையாக மலை மீது ஏறி அமர்ந்து ஜெபிப்பதை பார்க்கின்றோம். லூகாஸ் நற்செய்தி 6 அதிகாரம் 12 வசனத்திலே இயேசு இரவெல்லாம் கண்விழித்து ஜெபிப்பதை பார்க்கின்றோம். லூகாஸ் நற்செய்தி 4 அதிகாரம் 1 முதல் 2 முடிய வசனங்களிலே இயேசு உபவாசம் இருந்து ஜெபிப்பதை பார்க்கின்றோம். மத்தேயு 26 அதிகாரம் 39 வசனத்திலே இயேசு குப்புற விழுந்து ஜெபிப்பதை பார்க்கின்றோம். லூகாஸ் நற்செய்தி 22 அதிகாரம் 44 வசனத்திலே இயேசு கொடிய வேதனையோடு இரத்தம் சிந்தி ஜெபிப்பதை பார்க்கின்றோம். என் அன்பான சகோதர சகோதரிகளை, நாம் எப்பொழுதுமே சுயநலத்தோடு ஜெபிக்கின்றோம். எனக்கு அது வேண்டும், இது வேண்டும் என்று நம்முடைய தேவைகளை அடுக்கிக் கொண்டே செல்கின்றோம். ஆனால் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி வாழ மறந்து விடுகின்றோம். இறை வார்த்தையை நாம் நம்முடைய வாழ்விலே வாசித்து இறை வார்த்தையின்படி வாழ்கின்ற வேளையிலே நம்முடைய உள்ளத்தில் இல்லத்திலே அமைதி பிறக்கும், ஆனந்தம் பிறக்கும், சந்தோஷம் பிறக்கும், சமாதானம் பிறக்கும். அன்பான சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்விலே ஜெபிப்போம், இறை அருளை பெறுவோம், இயேசுவின் சாட்சிகளாக வாழ்வோம். ஆமீன்.